ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த கால வேளையின் காலை வாழ்த்துதலிலும் கூட நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் கர்த்தர் ஜீவிக்கின்றபடியினாலே அவருக்குள்ளாக நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஜீவித்து முன்னேறி செல்ல தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளின் கால வேளையிலும் கூட நாம் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்கின்றவராக இருக்கப் போகிறார் என்கின்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு தானே அவருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கூடி வருகின்றவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் கூடி வருகிறோமோ அதற்கு ஏற்ற விதமாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லிய விதமாய் நானும் நீங்களும் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் நாம் விசுவாசத்தின்படி அவர் நம்மை ரட்சித்து வழிநடத்தி பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் ஒரு புதிய நாளை நாம் பிரவேசித்திருக்கும் பொழுது அவருடைய கரங்களிலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். அவர்தாமே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தக்கூடியவராய், அவர்தாமே நமக்கு அந்த காரியங்களின் ஊடாய் கடந்து போகும் பொழுது நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை அவர் சொல்லுகின்றவராக, நமக்கு போதிக்கின்ற தேவனாக இருந்து வழி நடத்தட்டும். மார்க்கு 1வது அதிகாரம் 40வது வசனமும் 41வது வசனமும் வாசிக்கின்றேன். மார்க் chapter 1 verses 40 and 41. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவனிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இந்த இடத்துல நாம் வாசிக்கின்றோம், ஒரு குஷ்டரோகி ஆனவன் அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அறிந்தபடியினாலே அவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு, அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஒரு பெரிய நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே அந்த மனிதன் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். உமக்கு சித்தமானால், உம்முடைய சித்தப்படி நான் உம்மால எல்லாம் ஆகும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கின்றேன். ஆனால் இருப்பினும் உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் உம்மாலே என்னை சுத்தமாக்க முடியும் என்று சொல்லி அந்த குஷ்டரோகியானவன் சொல்லுகின்றான். அதற்கு ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்று சொல்லி பாருங்க. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இயேசுவானவர் அவர் சொன்ன மாத்திரத்துல கையை நீட்டுகின்றார். மனதுருக்கத்தோடு கூட நீட்டிவிட்டு அவர் சொல்லுகின்றார், அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நானும் நீங்களும் அவருடைய சித்தப்படி கேட்கும் பொழுது அவர் நம்மீது மனம் உருகுகிற தேவனாக இருக்கிறார், மனம் இறங்குகின்ற தேவனாக இருக்கின்றார். எனக்கு சித்தம் உண்டு மகனே, நீ என்னுடைய சித்தத்தின்படி காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றாய் அல்லவா? ஆகினால எனக்கு சித்தம் உண்டு, நீ காரியங்களை நடப்பி என்று சொல்லி, என்னுடைய சித்தப்படி உனக்கு காரியங்களை நடப்பித்து தருவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகின்றார். ஆகினால் இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த நாள் முழுவதுமாய் நாம் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த நாளும் முடிக்கும் நேரங்களிலே நாம் வரும் பொழுது அவர் சொல்லுவார், என்னுடைய சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுத்தாய் அல்லவா? ஆகினாலே என்னுடைய சித்தப்படி இன்றைக்கு நான் உன்னை வணைந்திருக்கின்றேன், என்னுடைய சித்தப்படி உன்னை நான் நடத்தி இருக்கின்றேன், உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கின்றேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும் அல்லவா? ஆகினால இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. உம்முடைய சித்தமானால் உமக்கு சித்தம் உண்டாகும் என்று சொன்னால் ஆண்டவரே, நீர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். நீர் அறிந்திருக்கின்றீர் என்னுடைய காரியங்கள், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும். ஆகினாலே உமக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி உம்முடைய சித்தப்படி என்னை நடத்த நான் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி என்று சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதுமாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.